our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 118:27. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மோசேயுடைய வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமான ஒன்று. அவன் பிறப்பே மிகவும் வியப்பானது. அவன் தாய் மூலம் கர்த்தர் அவனை தீங்குக்கு, மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்தார். வாலிப வயதான போது எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்ட வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எனினும் தேவ அழைப்போ அவனை வேறு திசையில் திருப்பினது. அந்த ராஜாங்க வாழ்வை அவன் துறந்து கர்த்தருடைய வழியில் திருப்பப்பட்டான். ஒரு நாள் தேவாதி தேவன் அவனுக்கு தரிசனமாகி தான் அழைத்த அழைப்பை வெளிப்படுத்தினார். அவனோ அதை விரும்பாமல் எத்தனையோ சாக்கு போக்குகளை கூறிய பொழுதிலும் முடிவில் ஆண்டவர் தாம் அழைத்த அழைப்பில் உறுதியாய் இருந்தபடியால் அவனை அதற்கென்று ஏற்படுத்தினார். அவனோ ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்படைத்து அவர் பாதத்தில் உபவாசத்தோடு பல நாட்கள் காத்திருந்து அவரது சித்தத்தை நிறைவேற்றினான். இந்த ஊழியத்தை அவன் செய்ய செய்ய அவன் முகத்திலே ஒரு தெய்வீக பிரசன்னம் இருப்பதை இஸ்ரவேல் மக்கள் காணும்படி ஆண்டவர் செய்தார். எகிப்தில் அடிமைகளாய்ப்பட்ட பாடுகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும் மிகப்பெரிய பணியை தேவன் மோசேக்கு கொடுத்தார். அதை நிறைவேற்ற பலனையும் கொடுத்து அது நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அவனை பெரிய தலைவனாக பிரகாசிக்கவும் செய்தார். மோசேயை போன்று தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து சற்றும் திருப்தி இல்லாமல் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தவித்த ஒரு பெண்ணை கர்த்தர் சந்தித்தார். அவளுடைய வாழ்வு திருப்தி இல்லாமல் யாவருக்கும் கசப்பையும் எரிச்சலையுமே கொடுத்தது. ஆனால் ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்ட பொழுதோ அவருடைய பிரசன்னம் ஜெபத்தின் மூலமாக அவரை தேடும்படியாய் அவளை பலப்படுத்தியது. அவ்வாறு பலனடைந்த அவள் அதற்கு பிறகு எந்த வாழ்க்கை கசப்பு என்றாலோ, என்னால் நிறைவேற்ற முடியாது என்று நினைத்தாலோ அதை வெற்றியோடு நிறைவேற்றி முடிக்க யாவருடைய போற்றுதலையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை புரிந்தார். குடும்பத்தினர் யாவர் முன்பாகவும் அவளுடைய முகம் பிரகாசித்தது. காரணம், தேவ பிரசன்னம் அவ்வளவாய் அவளை நிரப்பி அவள் தேவனால் வழிநடத்தப்பட்டாள். பிரியமானவர்களே, நீங்களும் கூட இது கடினம், அது கடினம், என்னால் முடியாது என்றெல்லாம் சொல்லாமல் கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவரே என்னை வழிநடத்தி என்னை பிரகாசிக்க செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை உறுதியாய் தேடுங்கள். நீங்களும் நிறைவாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். பலிபீடம் என்பது கொல்கொதா மேட்டிலுள்ள சிலுவைதான். அந்த கல்வாரி சிலுவையோடு கூட நம்மை நாமே இணைத்துக் கொள்வோமாக. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிற அன்பின் அனுபவத்திற்குள் நாம் கடந்து வருவோமாக. பலிபீடத்தின் கொம்புகளில் நம்மை இணைத்து கட்டுகிற அந்த கயிறுதான் தெய்வீக அன்பு. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஆண்டவர் நம்மை தம்மோடு கூட கல்வாரியோடு கூட அன்பினால் இழுத்து கட்டுவதன் காரணம் என்ன? நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தரோடு கூட ஒன்றாக கட்டப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஒரு நாள் ஆபிரகாம் ஈசாக்கை கயிறுகளினால் கட்டி பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். ஆனால் ஈசாக்கு அதற்கு எந்த எதிர்ப்பும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஏன்? தன்னை கட்டுகிறவர் தன்னுடைய சொந்த அன்புள்ள தகப்பன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த கயிறுதான் தேவ சித்தத்தின் கயிறு. தகப்பனுடைய சித்தத்திற்கு அவனை பரிபூரணமாக ஒப்பு கொடுத்து தகப்பனில் அன்பு கூறுகிறதினாலே தன் தகப்பன் எல்லாவற்றையும் என் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்று விசுவாசித்தான். பிரியமானவர்களே, பல வேளைகளில் நீங்களும் பல பாடுகளின் உபத்திரவங்களின் வழியாக செல்லலாம். ஆனால் நீங்கள் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் அவர் உங்களுடைய நன்மைக்காகவே நடத்தி முடிப்பார் என்பதை மறந்து போகாதீர்கள். யோபுவுக்கு பாடுகள் வந்தது என்றாலும் அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று தன்னை தானே தேற்றிக் கொண்டார். மரியாளை பற்றி வாசித்து பாருங்கள். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்ப்பவதியாவதின் மூலமாக அவள் பல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட அவள் தன்னை பரிபூரணமாக தேவ சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையாகிய பலிபீடத்திலே அன்பின் கயிறுகளினால் உங்களை கட்டியிருக்கிற அவர் தன்னுடைய சித்தத்தின் பாதையிலே மகிமையாக நடத்துவார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எத்தனை பயங்கரமான சூழ்நிலை, என்ன ஆகுமோ என்ற பிரச்சனைகள், இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் எனக்கு நேரிட்டாலும் இன்று உம்முடைய பலனையும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற சிந்தையையும் எனக்கு தாரும். அதன் மூலமாய் என் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி பிரகாசமான வாழ்வை எனக்கும் நிறைவாய் தாரும். நீர் எனக்காக சிலுவையில் அடைந்த வேதனை நிந்தை யாவற்றையும் பொறுமையாய் சகித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல அன்பான தேவன் ஒருவருமில்லை. உம்முடைய அளவிட முடியாத அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறேன். நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். இப்போதும் என்னுடைய குற்றம் குறைகள் யாவையும் நீர் மன்னித்தருளும். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். அதனால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.